ஏன்னா ஒவ்வொருத்தனுடைய சும்மா ஃபார்மலில் சும்மா அட்டகாசம் பண்ணுறாங்க. அவன் நீட்டாக போட்டுக்கிட்டு முடிஞ்ச சில டைலாம் போட்டிருந்தாங்க. டை போட்டுக்கிட்டு அப்புறம் ஃபார்மல் ஷூ போட்டு கையில் ஒவ்வொருத்தங்கிட்டையும் ஒவ்வொரு நோட் புக் எடுத்துக்கிட்டு அப்படியே நடந்து போனாங்க. அப்படியே அணிவகுத்து போனாங்க. அப்படியே கொஞ்சம் நடந்து போனோம். எப்படியும் ஒரு 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 1/2 கிலோமீட்டர் கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த 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 பில்டிங் போகிறதுக்கு, அந்த ஒர்க் பண்ணுற பில்டிங் போகிறதுக்கு. நானும் சொல்லிட்டு என் ஃப்ரெண்டை சொல்லிட்டு நான் அப்படியே ஏறி போயிட்டேன். கூடவே போனேன். அப்படியே ஒன்றா கூப்பிட்டு போனேன். இப்படி தான் சொல்லணும், பார்த்தோன்னே ஐ கான்டெக்ட் பற்றி பேசணும், சுற்றி குத்தி எங்கே பார்க்கக்கூடாது, அங்கே யார் பாடம் நடத்துகிறாங்களோ ட்ரைனிங் தராங்களோ அவங்களே நம்ம கொஞ்சம் ஃபோக்கஸோடு பார்க்கணும் அப்படின்னா நானே எல்லாம் சரின்னு சொல்லிட்டு மைண்டில் வச்சுக்கிட்டு அப்படியே கரெக்டாக போகணும். அப்போ தான் வேலை செலக்ட் ஆக முடியும். இல்லாட்டி வேலையை விட்டு டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்க. எங்களுக்கு தேவை வந்து குவாலிட்டி கிடையாது, குவாலிட்டி மட்டும் தான். நிறைய பேர் அந்த தேவையில்ல, யார் கரெக்டாக குவாலிட்டியாக இருக்காங்களோ அவங்க ஒருத்தர் மட்டும் தான் எங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு சொன்னேன். நான் எல்லாத்தையும் மைண்டில் ஏற்றிக்கிட்டேன். எப்படி அந்த வேலையை பிடிச்சிடும்டா, ஏன்னா இப்போ சம்பளம் ஸ்டார்டிங்கே 15,000 தராங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் ரொம்ப இதாகிடுச்சு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஆகிடுச்சு. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் போகிறேன். வந்து பார்த்தா கதவு திறக்கல. 8 மணி சொன்னால் 8 மணி வந்தாச்சு.